அந்த மிலிட்டன்ஸ்ன்ற வார்த்தை யாரை குறிக்கும்னா போராளிகளை குறிக்கும். சரியா? டெரரிஸ்ட் என்ற வார்த்தை வந்து தீவிரவாதிகளை குறிக்கும், இல்லை பயங்கரவாதிகளை குறிக்கும். அப்போ ஒரு பயங்கரவாதியை நீங்கள் வந்து போராளின்னு சொல்லி பிபிசி சொல்வது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? எதனால தவறு? பயங்கரவாதிக்கும் போராளிக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ரெண்டு பேரும் கண்ணு வச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் சொல்கிறாங்களே, அவ்வளோதானே சார், இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்றீங்களா? வித்தியாசம் இருக்கு. போராளிகள் யாரை தாக்குவாங்கன்னா அதிகார மையங்களை தாக்குவார்கள், இராணுவத்தை தாக்குவார்கள். புரியுதா? இப்போ காஷ்மீரில் வந்து ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா அந்த சட்டமன்றத்தை தாக்குவாங்க, அவங்க போராளிகள். இல்லை காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துவாங்க. அதாவது எதிர்த்து தாக்க முடியக்கூடிய ஒரு எதிரியோட சண்டை போடுறவன் போராளின்னு சொல்லலாம். தீவிரவாதி யாருன்னா எதிர்பாராமல் தான் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை தாக்கி கொலை செய்யக்கூடிய நபர்கள் தான் வந்து பயங்கரவாதிகள். இதை வந்து நீங்கள் ரெண்டு இடத்துல உதாரணங்களை பார்க்கலாம்.